இந்தியன் பிளாக் எடுத்துக்கங்க. அந்த பிளாக் பத்தி நீ கொஞ்சம் ஆய்வு பண்ணோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடக்குது. 1929 வரைக்கும், என் ஞாபகத்துல செப்டம்பர் வரைக்கும் கூட சொல்லலாம், காந்தி இந்த பிளாக 3 மதம் பத்தி தான் சொல்றாரு. எல்லா இன்டர்வியூல பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, சாஃப்ரன் கலர் காவி கலர் ஹிந்துஸ், கிரீன் முஸ்லிம்ஸ், ஒயிட் கிறிஸ்டியன்ஸ், அதர் ரிலிஜன்ஸ், அவர் அப்படிதான் சொல்லிட்டு வருவார். அப்ப நிறைய சிக்கல்கள் வரும். அவங்க சீக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு கலர் இல்லை அப்படின்னு, எங்களுக்கு கருப்பு கலர் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு பெட்டிஷன் தான் போடுறாங்க காந்தி கிட்ட. காந்தி ரொம்ப அழகா 1929 எண்ட்ல அப்படியே மொழி மாத்திருவார். ரொம்ப அழகா அந்த மோமெண்ட்ல இருந்து இது கம்யூனல் பிளாக் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிப்பார். ரொம்ப பியூட்டிஃபுல். இது ரொம்ப கான்சியஸா பண்ண விஷயம், அவர் ஆக்சிடென்டா பண்ணல. அவர் என்ன சொல்ல, இதுக்கு என்ன வேணா நீங்க ஒருத்தர் இன்டர்பிரேட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு என்ன தோன்றது யோசிங்க, எல்லாம் பாசிட்டிவா யோசிங்க அப்படின்னு சொல்லுவார். 19th அடுத்த வருஷம் என்ன பண்ணுவார்னா, அவர் சொல்றாரு, காங்கிரஸ்மேனுக்கு நான் முன்னாடி சொன்ன அதுக்கு மீனிங் அவங்களுக்கு பிடிக்கல போ அப்படின்னு ஆக்சுவலா ஒரு சந்தோஷத்தோட சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப சமூகத்துல அட்லீஸ்ட் முஸ்லிம்ஸ்க்கும் இந்துஸ்க்கும் அவ்வளவு சண்டை நடக்கல, அதனால இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு செப்பரேட் பண்ற மீனிங் கொடுக்க வேணாம்னு சொல்றாரு. இது ரொம்ப இந்த ஒரு நம்ம pluralism பத்தி பேசும்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். நேரு இதே பிளாக நம்ம கான்ஸ்டிடியூட் அசம்பிளில ஜூலை 22 ஐ திங்க் டேட் 1947 அவர் பிரசன்ட் பண்ற பிளாக. அப்போ என்ன சொல்லுவாருன்னா, நம்ம நாடு என்னன்னா, இந்த நாடு மிக்ஸ்ட் ட்ரெடிஷன் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்றது. இதுதான் pluralism. இதுதான் இதோட ரொம்ப அழகான விஷயம்.